தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக அயலக அணியின் மாவட்ட துணைத் தலைவர் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு வழியாய் ஜாமீன் கிடைத்தது. டெல்லியில் போதைப்பொருள் கடத்தல் போலீசார் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர். தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். 1 லட்சம் ரூபாய் ஜாமீன் வழங்கி கட்டி அவர் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். மேலும் 1 லட்சம் ரூபாய் நிபந்தனையுடன் கூடிய உத்தரவாதம் 2 பேர் அளித்ததன் பேரில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் ஜாமீனின் வெளியே வந்தது திமுகவினருக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. ஏனென்று சொன்னால் அவர் திமுகவிலே மிகப்பெரிய தலைவராக இருந்தார். திமுகவுக்கு நிறைய நன்கொடை வழங்கியுள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தல் அது சம்பந்தப்பட்ட பணத்திலே தான் அவர் திரைப்படம் தயாரித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வந்தது திமுகவினர் மத்தியில் உற்சாகம் அளித்துள்ளது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள்.